தமிழகத்தினுடைய மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டுக்கான அழைப்பில் நமது மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற 5000க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நேரடியாக போய் அழைப்புதலை வழங்கி கொண்டிருக்கிறோம். எதற்காக மாநாடு அழைப்புதலை கிராமமாக போய் கொடுக்கிறோம்னா, இந்த வரைக்கும் 1500 கிராமத்துக்கு நேரடியாக போய் மாநாட்டுக்கான அழைப்புதலை வைத்திருக்கோம். நம்ம மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற எந்த கிராமத்திலுமே அடிப்படை வசதி கூட செய்து கொடுக்கப்படவில்லை. அடிப்படை வசதினா என்ன? நல்ல தார் ரோடு, தண்ணீர், தெருவிளக்கு, இதுதான் அடிப்படை தேவை. இந்த அடிப்படை தேவையை கூட பூர்த்தி செய்ய மனமில்லாத ஒரு பிரச்சனாம காலம் காலமாக ஓட்டு போட்டுட்டே இருக்கும். இந்த பஞ்சாயத்தினுடைய பெரும்பான்மையா அதிக எண்ணிக்கையில எந்த சாதி இருக்குன்னா நம்ம சாதி தான் அதிக எண்ணிக்கையில இருக்கிறோம். அப்படி இருந்தும் 10 குடும்பம் 50 குடும்பம் உள்ள சாதிக்கு அவன் கொடுக்குற கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? விலை மதிப்பற்ற ஓட்டை அந்த சாதிக்கு போட்டு அவர்களை பஞ்சாயத்து தலைவராக யாராருக்கும் வரவேற்பு கொடுக்குறோம். இப்போ அந்த கோயில்கள் இங்கே வரும்போது ஒரு பெரியவர் சொன்னாரு, யாராருக்கும் வரவேற்பு கொடுக்குறோம், நம்ம சாதி தலைவருக்கு வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனா யாராருக்கோ ஓட்டு போடுறோம், ஏன் நம்ம சாதிக்காரங்களுக்கு நம்ம கிராமத்தில் ஓட்டு போடக்கூடாது? அதை சிந்திக்க மறந்தவங்க பாருங்க. 200 ரூபா 300 ரூபா காசை வாங்கிட்டு போடுற ஓட்டு அவன் வைக்கிறான். வேட்டு இதில் ஓட்டுக்கு வைக்கிறான். ரோட போடுனா அது என்ன சொல்லுவாங்க? பேச்சு சொல்லலாம். அங்கே வேணும் கொஞ்சம் மண்ணை கொட்டி நான் கேட்கிறேன், பஞ்சாயத்து கிளர்க்கோட அப்ப வீட்டு காசுல ரோடு போடுவாங்க. பஞ்சாயத்து கிளர்க்கோட அப்ப வீட்டு காசுல வாட்டர் கட்டி கொடுக்குறானா? என்ன வலிக்குதுன்னு கேட்கிறேன். இன்னமும் பஞ்சாயத்து தலைவர் பதவி காலம் முடிஞ்சு போச்சு. இன்னமும் பஞ்சாயத்து தலைவருடைய ஆலோசனைப்படி இங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து கிளர்க்கு வேலை செஞ்சான்னு சொன்னா ஒண்ணு வீட்டுக்கு போயிருக்கோம், இல்லைன்னா வேற ஏரியாவுக்கு மாற்றிருக்கோம். நான் பண்ற ஆர்ப்பாட்டம் போராட்டத்தால இதெல்லாம் எதை பத்தியுமே நம்ம சிந்திக்காம இருக்க பாருங்க. அதுதான் பொறுமையும் கொடுமை. அதே ரூட்ல வர்றது தண்ணியெல்லாம் யாரு குடிக்கிறாங்க? பெண்கள் தானே குடிக்க போறாங்க. நமக்கு என்ன 1/2 கிலோமீட்டர் போனாங்கன்னா 1 கிலோமீட்டர் போனாங்கன்னா தண்ணி 3 நாளைக்கு விடுறவங்க 5 நாளைக்கு விடுறவங்க என்ன பண்ணீங்க? ஆம்பளை எல்லாம் கவலைப்படாமல் இருக்கீங்க. ஒவ்வொரு கிராமத்துக்கு போகிறோம் பெண்கள் தான் வந்து என்ன சொல்றாங்க, இந்த பஞ்சாயத்தில் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி குறைய சொல்லி கோரிக்கை வைக்கிறது தாய்மார்கள் இருக்காங்க. இதெல்லாம் மாற்றணும்னா நாமெல்லாம் பெரும் கூட்டமாக கூடணும். அதுக்கு பேர் தான் மாநாடு. அதை திருச்சியில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில நாமெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விடுமுறையில் வீட்டில் இருப்போம். விவசாய வேலை அன்னைக்கு இருந்துச்சுன்னா அன்னைக்கு விவசாய வேலையை செய்யாதீங்க. எல்லாரும் திருச்சிக்கு வாங்க. நாம அதிக எண்ணிக்கையில திருச்சியில கலந்துக்கும் போதுதான் அதிக எண்ணிக்கையில மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. இவங்க வாழ்ற கிராமத்துல ரோடு சரியில்லைன்னா, தண்ணி வரலன்னா, தெருவில் தெரியலன்னா இவர்களை ஒருங்கிணைச்ச வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழக கட்சியும் ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை முன்னெடுப்பாங்க. ஏன்னா மாநாடுன்னு இவங்க ஒரு 5 லட்சம் பேர் கொடுக்கும்போது இவர்களுக்கான மரியாதையை கொடுக்கணும். அப்பதான் அரசு அதிகாரிகள்லாம் முடிவு பண்ணுவாங்க.
அதுக்காவது இந்த கிராமத்திலிருந்து பெரும் எண்ணிக்கையில் திருச்சியில் இருக்கிற மாநாட்டில் எல்லாரும் கலந்துக்கணும். கட்சி பார்க்காதீங்க. இன்னைக்கு இந்த தொகுதியில் அதிகமான கிராமங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக தமிழர் தேச கட்சியும் வீரமுத்தரையர் முன்னணி சங்கம் தான் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றோம். வேற அதிமுகவோ திமுகவோ பிஜேபியோ காங்கிரஸோ இந்த மக்களுக்காக கவலைப்பட மாட்டாங்க. இந்த மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை உங்களுடைய ஓட்டு. அந்த ஓட்டை வாங்குறதுக்கு 200 ரூபா 300 ரூபா காசு கொடுத்து பஞ்சாயத்து தலைவராகி அவன் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான். அவன்கிட்ட போட்டி போட முடியாது. நம்மளால பணம் கொடுப்பான், பல வழியில கொள்ளையடிச்சு பணத்தை கொடுப்பான். யாரு இங்க இருக்கிற ரெட்டியாரு அவருக்கு தானே கொடுப்பீங்க. பல வகையில் என்ன பண்ணுவாரு, பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு கோட்டுக்கு 500 ரூபா கூட கொடுப்பாரு. மனிதாபிமானம்லாம் பார்க்காதீங்க. அடுத்த வர தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் பணத்தை வாங்குங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஓட்டை நம்ம கட்சியில் நிப்பாட்டணும். தமிழக கட்சியில் நிப்பாட்டணும். ஒன்றும் ஊழியர்களுக்கு நிப்பாட்டணும். தயவு செஞ்சு அவருக்கு ஓட்டு கொடுங்க. ஐயோ அவங்க பணம் வாங்கிட்ட மேலும் மனிதாபிமானம்லாம் பார்க்காதீங்க. அவர் சம்பாதிச்ச பணம் நம்மள மாதிரி ஆடு மாடு வச்சு விவசாய கூலி வேலை செஞ்சு நெத்தி வேர்வை நிலத்துல சிந்த உழைச்ச பணம் அல்ல. அவர் கொள்ளையடிச்ச பணத்தை கொடுக்குறாரு. அதுக்கு மரியாதையும் கொடுக்காரு. பணத்துக்கு உனக்கு தான் ஓட்டு கொடுத்து 500 ரூபாயோ 1000 ரூபாயோ வாங்கிக்கணும். ஓட்டு போடுறது நம்ம சாதி போடுங்க. அப்போதான் சமூகம் மாற்றம் வரும். அதனால ஜனவரி 25 நாம தான் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான சாதி. அப்படி எவ்வளவு இருக்கோம்? தமிழகம் முழுக்க 1,25,00,000 பேர் இருக்கும். தமிழ்நாடு முழுக்க 1,25,00,000 பேர் இருக்கும். ஓட்டு போடக்கூடிய தகுதியோட நம்ம சாதியில 80 to 90 லட்சம் பேர் ஓட்டு போட தகுதியோட இருக்கும். பெரும்பான்மையான சாதி. வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னா பேரரசர் பெருமிழக முத்திரையருடைய 1350வது சதய விழான்னு சொல்ற பிறந்த நாளை கொண்டாடி முடிச்சிருக்கோம். நம்ம மன்னருக்கு வயசு 1350. ஆனால் இந்த சாதி தான் வெயிலில் ஊருக்குள்ள நுழைஞ்சு வரும்போது நம்ம போட்டு கிழிஞ்சு கிடக்கு. அது வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம் தமிழக கட்சி போடி இல்லை. எங்கேயோ சென்னையில் பிறந்த ஜோசப் விஜய் நடிகர் இப்ப கூட அவர் பிறந்தநாளப்பா திருச்சா கொடுத்து போறாரு. நீங்கெல்லாம் அவருக்கு ஓட்டை போட்டீங்கன்னா அவருக்கு நாட்டை கொண்டு போய் திருச்சா கிட்ட கொடுக்குறாரு. ஏன்னா இந்த பிள்ளை அழகா இருக்கு, கல்யாணம் ஆகாம இருக்கு. யாரு விஜய்க்காவே கல்யாணம் ஆகாம இருக்கு திருச்சா. அந்த பையன் நடிகரை கொண்டு போய் எப்ப கொடுங்க முன்னாடி கொடுத்துருக்கீங்க. ஆனா நம்ம சாதி சட்டம் போது இடிச்சு போய் கிடக்கு. உருப்படுமா உருப்படுமான்னு இந்த சாதி இந்த சாதி எவனாவது மதிப்பானா? உடனடியாக அந்த போன தயவு செஞ்சு மாற்றி கொடுக்கணும். எங்கேயோ பிறகு எங்கேயோ உடனே இங்க போடு இருக்கு. மண்ணின் மைந்த உங்களுக்கு ஏதாவதுனா உடனே வந்து நிற்கக்கூடிய ஆள் நானு, அல்லது நான் வரலன்னா கூட இங்க இருக்கக்கூடிய அய்யனூர் ஆண்டியம்பலம் மாவட்ட செயலர் வந்து நிற்பாரு. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய தம்பிங்க வந்து நிற்பான். விஜய் நிற்பானா? சின்ன பயிர்களெல்லாம் ரசிகர்களா ரசிகர்களோட இருக்கு. நவீன குறவை பற்றி தான் அவங்க நாடகத்தில் கரகாட்டத்தில் ஆடுற குறவங்களுக்கும் குறைஞ்சிக்கும் பிளக்ஸ் இருக்குல்ல, அதுதான் அவங்க ஒழுக்கம் கட்டவங்க எல்லாம் என்ன பண்ணுறது. ஒன்று ஊருக்கு முகமையில நிப்பாட்டி அவனுக்கு ஒரு போர்டு இதை மாறணும், இதை மாற்றணும், இதெல்லாம் மாறணும்னு சொல்லலாம். இங்கெல்லாம் திருச்சிக்கு ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை வரணும். நமக்கான அரசியல் மாற்றத்தை உருவாக்க தமிழக முக்கியம் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் தயாராக இருக்கிறது.
நீங்கள் வந்தால் மட்டும் போதும். நமக்கான அரசியல நான் பெரும்பான்மையர் இடத்துல நான் தாண்டா பஞ்சாயத்து தலைவர். ரெட்டியாரோ செட்டியாரோ இல்ல, நான் பெரும்பான்மையர் இடத்துல நான் தான் ஒன்றிய கவுன்சிலர். ரெட்டியாரோ செட்டியாரோ வெள்ளாளரோ வரக்கூடாது. இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுட்டு வாங்க, நமக்கான அரசியலை முன்னெடுப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கிற அருமையும் தம்பிகளும் கிராம பெரியவர்களும் தாய்மார்கள் அத்தனை பேருக்குமே வீர முத்தரைகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேச கட்சி சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம்.